நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்று கல்வியில் ஆராய்ச்சி துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க விஞ்ஞானிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய மீ சுவாமிநாதன் அவர்களை சந்திக்கின்றோம். இவர்களுடைய சொந்த ஊர் கண்டவரன்பட்டி. வணக்கம். 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 ஆனால் முதல்ல உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம். என்னுடைய பெயர் மீ.என். சுவாமிநாதன். தந்தை மீனாட்சி சுந்தரம் செட்டியார், இளையத்தாக்குடி கள்ளிவாசல் பிரிவை சேர்ந்தவன். என்னுடைய அம்மா பெயர் சிந்தாமணியாச்சி. இந்த கண்டவராயன்பட்டியில் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். சரி. இப்போது அங்கே சிதம்பரத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். எப்போதாவது இங்கே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும்போது கண்டவராயன்பட்டிக்கு வருகிறோம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் 40 வருஷம் பணியாற்றிருக்கீங்க. உங்களுடைய இளமை கால படிப்புகள், அந்த பசுமை நினைவுகளை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது பிறந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நான் சிறுவர்பட்டியில் ஆயாவட்டியில் தான் வளர்ந்து வந்தேன். சரி. என் தந்தையின் 12வது வயதில் என்னுடைய ஐயா பர்மாவில் திடீரென்று இறந்ததால் படிப்பினை தொடர முடியவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக என் அப்பத்தா அவரை கைவளவதற்காக, அதாவது கொண்டு விற்பதற்காக என்று சொல்வார்கள், மலேசியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே அவர் வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வேலை பார்க்கும்போது சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பித்த இந்திய தேசிய இராணுவம் INA-வில் இணைந்து செயல்பட்டிருக்கிறார். உடனே என் அப்பத்தா அவரை இந்தியாவிற்கு வர சொல்லி மறுபடியும் இலங்கைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் படிக்க வாய்ப்பு கிடைக்காததால் எப்போதும் என்னிடம் படிப்பில் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கொடுத்த உத்வேகம், அதாவது இன்ஸ்பிரேஷன், என்னை படிக்க தூண்டி இந்த அளவுக்கு வளர வைத்துள்ளது. அதனால் ஒரு 5வது வகுப்பு வரை சுடல்பட்டியில் படித்தோம். சரி. அதன் பிறகு தெக்கூர் விசாலாட்சி கலாசாலையில் 3 ஆண்டுகள் படித்தேன். அதாவது என்னுடைய கண்ட்ரோல் பண்ண, அதாவது என் தந்தையார் உடனடியாக தேவோட்டை டிபிட்டோ ஹைஸ்கூலில் போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. அதில் அங்கே இந்த 3 ஆண்டுகள் நானும் குமரப்பண்ணு ஒன்றா தான் படித்தோம். இங்கே குமரப்பண்ணா பேராசிரியர் தமிழ் நிறைய சமூக வலைத்தளங்கள் ஆக்டிவாக இருக்காங்க. தமிழ் செம்மல் குமரப்பண்ணு, அதாவது அவரும் நானும் அந்த 3 ஆண்டுகள் இங்கே ஒன்றா தான் படித்தோம், அந்த தெக்கூர் சாலாட்சி கலாசாலையில். அதற்கப்புறம் 9வதிலிருந்து 11வது வரை, அப்போது SSLC 11வது வரை தேய்பிரிட்டோ உயர்நிலை பள்ளியிலே படித்தேன். அங்கே நல்ல மதிப்பெண் பெற்று வெளிவந்தேன். வெளிவந்தவுடன் என்னால் PUC சேர வேண்டும். இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன் படி எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்றோம் எங்கெங்கே சேரணும் என்னங்கிறதுக்கு. அப்போ எங்கள் அப்பா மலேசியாவிலே இருப்பாங்க, இங்கே வரமாட்டாங்க, 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க. அதில் எங்கள் அம்மா ஓரளவுக்கு 5வது வரைக்கும் தான் படித்தவங்க. ஸோ எனக்கு எங்கே சேர்றதுனே தெரியல. அப்புறம் திருச்சியில் போய் சென்ட் ஜோசப்ஸில் போய் கேட்டு பார்த்தோம், அவங்க முடியாதுன்ட்டாங்க. நல்ல மதிப்பெண் 500க்கு 400 வச்சோம். அப்போ 400க்கு மேலே வாங்குவதே பெரிய விஷயம். நல்ல மதிப்பெண் இருந்து எனக்கு கிடைக்கல. அப்புறம் கடைசியிலேயே அழகப்பா கல்லூரியில் கேட்டபோது வாசு மாணிக்கனார் அவர் தான் முதல்வராக இருந்தார். சரி. அவர் இருந்தபோது நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறாய், உனக்கு சீட்டு தருகிறேன், ஆனால் நான் ஹாஸ்டல் தர முடியாது என்று சொல்லியிருந்தார். சரி என்று PUCயில் சீட்டு கொடுத்தார்கள். அங்கே PUC படித்தேன். அப்புறம் ஹாஸ்டலுக்கு அவர் திருச்சி நாகப்பா கார்பரேஷன் லக்ஷ்மணன் இருக்காங்க, அவங்க மேலே வேந்தம்பட்டி, அவர் வாசு மாணிக்கனாரை தெரியும். ஸோ அவர் சொல்லி எனக்கு ஹாஸ்டலில் அப்புறம் இடம் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே படிச்சுட்டு PUC முடித்தோன்னா அப்புறம் என்னுடைய முயற்சியிலேயே BSc கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன். அப்புறம் MSc கெமிஸ்ட்ரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். சரி. அங்கே சேரும்போது ஒரு சோதனை என்ன, BSc முடித்து நல்ல மதிப்பெண் பெற்று முதலாக வந்தால் கூட அண்ணாமலையிலே MSc, அப்போ MSc தமிழ்நாட்டிலேயே ஒரு மொத்தம் 150 சீட்டு தான். டோட்டல் தமிழ்நாடு. ஏன்னா அண்ணாமலை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர், மதுரை, இதை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. அதுவும் ஒவ்வொருலையும் 16 சீட்டு. விருதுநகரில் இருந்தது. அப்போ நான் கொஞ்சம் லேட்டாக எல்லா இடத்துலையும், இங்கே மதுரையில் அமெரிக்கன் காலேஜ், மெஜரா காலேஜ், அங்கே அவங்க சொல்லிட்டாங்க கிறிஸ்டின்ஸுக்கு அது அவங்க தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தியாகராஜாவில் கிடையாது, அப்போ MSc கிடையாது. இப்போ இருக்குதா, அப்போ MSc கிடையாது. உடனே போய் ஒரு இன்டர்வியூ போகும்போது கூட ஒருத்தர் சொன்னார் விருதுநகரில், நீ ஏன் இங்கே அண்ணாமலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னாரு.
ஆனால் அண்ணாமலையில் எங்கள் ஐயாவுக்கு வந்து ராஜாவை நல்லா தெரியும், முத்தியாஜி செட்டியாரை. போய் வந்து அண்ணாமலையில் போய் அவர்கிட்ட வந்து நான் எம்எஸ்சி சேர்றதுக்கு கேட்டபோது அவர் முத்தியாஜி செட்டியாரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி செட்டிப்புள்ள மீசை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். முதல்ல சொன்ன அறிவுரையாக தான் அவர் சொன்னார். அப்புறம் சொன்னது வந்து எம்எஸ்சி வந்து பாலையா அப்போ அதாவது அந்த கல்வியாளர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தாங்கிறது அப்போ தான் தெரியும். பாலையாட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏற்கனவே 16 சீட்டு போட்டு முடிச்சிட்டாரு, நீ அடுத்த வருஷம் வான்னாரு. அதனால் ஓராண்டு நான் வந்து காத்திருந்து அடுத்த ஆண்டு எம்எஸ்சி சேர்ந்து எம்எஸ்சி முடித்து உடனே வந்து திருப்பத்தூரில் வேலையில் சேர்ந்தேன். திருப்பத்தூரில் எங்கே? ஆரம்பிள்ளை சீதேபால் காலேஜில் வேலையில் சேர்ந்தேன். எந்த வருஷம் ஒர்க் பண்ணீங்க? 1972 சேர்ந்தேன். சரி, ப்ரொஃபஸரா? அதாவது அப்போ வந்து உதவி டெமான்ஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவது. சரி சரி சரி. அதாவது பிஜி டெமான்ஸ்ட்ரேட்டருங்கிற மாதிரி, அதாவது உதவியாளர் லெக்சரருக்கு கீழே ஜூனியர் லெக்சரர் அந்த மாதிரி சேர்ந்து 3 ஆண்டுகள் அங்கே பணியாற்றினேன். அதற்கப்புறம் வந்து டிஎன்பி சர்வீஸ் கமிஷனில் எனக்கு வந்து செலெக்ஷன் ஆகி உதவி பேராசிரியராக கும்பகோணத்தில் சேர்ந்தேன். அப்போது எனக்கு வந்து முன்னாடி வேறு வேலைகள் கிடைத்தாலும் இதில் ஒரு ஆர்வம் ஏற்பட ஆரம்பித்தது, ஆசிரியர் தொழில். அதனால ரொம்ப சீரியஸாக உட்காந்து 30 மணி நேரம் வந்து 30 மணி நேரமும் வகுப்பெடுப்பேன். நான் வந்துட்டு இல்லாட்டி எல்லாரும் 10 மணி நேரம் தான் வகுப்பெடுப்பாங்க, நான் வந்து ப்ரொஃபஸர் வகுப்பெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு எடுப்பேன். அப்போ வந்துட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருந்தோன்னா, அப்போ நான் எம்எஸ்சி சேரும்போது வந்து ஐஐடியை பற்றி எனக்கு எம்எஸ்சியில் தான் தெரியும். அது வரைக்கும் ஐஐடி இருக்குன்னே தெரியாது. அந்த காலத்தில் வந்து அந்த அவேர்னஸ் சொல்கிறவளாரு. அப்போ ஐஐடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச உடனேயே எனக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் வந்து வலுவான ஒரு எண்ணம், ஐஐடியில் எப்படியும் படிக்கணும் அப்படிங்கிறது. அதனால் எம்எஸ்சி இது இங்கே வேலையில் சேர்ந்தோன்னா ஒரு 3 ஆண்டுகள் அங்கே வந்து அடுத்த 3 ஆண்டுகள் வந்து கும்பகோணம் கலைக்கல்லூரியில் வந்து உதவி பேராசிரியராக இருந்தேன். அப்போது வந்து சீரியஸாக ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி, அப்போ எஃப்ஐபின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, ஃபேக்கல்ட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து யூஜிசியில் வந்து 10 பேர் தான் எடுப்பாங்க ஆல் இண்டியா லெவலில். அதில் வந்து ரிட்டர்ன் டெஸ்ட் எழுதி அதில் வந்து நான் வந்து எனக்கு அப்ளிகேஷனுடைய வகுப்பு தோழர் வந்து அங்கே வந்து பேராசிரியர் உதவி பேராசிரியராக அப்போ தான் சேர்ந்தார். அவர் அமெரிக்கா போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சேர்ந்தார். அவர் அப்ளிகேஷன்லாம் அனுப்பிச்சோன்னா அவருடைய உதவியோடு அங்கே அப்ளை பண்ணி கடைசியில் வந்து அந்த இதில் வந்து 10 பேரில் ஒரு ஆளாக நான் வந்து ஐஐடி கான்பூரில் வந்து சேர்ந்தேன். அது ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கி வந்து எனக்கு மனசில் வந்து ஐஐடி பற்றி நினச்சோடனே அங்கே சேரணும்னு நினச்ச ஒரு எண்ணம், வலுவான எண்ணம் வந்து எனக்கு ஒரு கைகூடி வந்த ஒரு சாதனை அது வந்து. அங்கே பிஹெச்டி முடித்தோம். அங்கே பிஹெச்டி முடித்தது எனக்கு வந்து வாய்ச்ச கைடு வந்து, அதாவது ப்ரொஃபஸர் எஸ்கே டோக்ரான்னு பேர். அவர் வந்து ஜம்மூர்லேருந்து வந்தவங்க, நல்ல டைப். அவர் என்னை விட ஒரு 6 வருஷம் கூட, அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து 8 வருஷம் வேலை பார்த்துட்டு போய் அங்கே சேர்ந்தேன். அவர் வந்து அங்கே வந்து முடிச்சுட்டு வந்து சேர்ந்ததுனால என்னை விட ஒரு 6 வருஷம் மூத்தவர். அவர் வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தார். ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட இவர் வந்து என் ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டார். இவர் வந்து உதவி பேராசிரியர், நானும் உதவி பேராசிரியர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஐஐடியில் பிஹெச்டிங்கிறது வந்து 7 ஆண்டுகள். ஆனால் எங்களுக்கு கொடுத்த வந்து இந்த காலம் வந்து 3 ஆண்டுகள் தான் அந்த உதவித்தொகைங்கிறது. சரி, அந்த 3 ஆண்டுகளில் முடிக்க முடியுமா? 1.5 வருஷம் வந்து எனக்கு வந்து கோர்ஸ் ஒர்க்லேயே போயிடும் ஐஐடியில். அப்புறம் 1.5 வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் வேலை பார்ப்போம் நாங்கள்லாம். வேலை பார்த்து 3 ஆண்டுகளில் முடிக்க முடியலை. அப்படியும் ஒரு 6 மாதம் வந்து லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டு, அப்புறம் வந்து ஒரு 2 மாதம் லீவ் எடுத்து அதை முடிச்சுட்டு திரும்ப வந்து சேர்ந்தபோது எனக்கு வந்து என்னென்னா, இந்த ப்ரோக்ராமில் போனதுனால 5 வருஷம் வந்து பிணைப்பு பாண்டு உண்டு. சரி, அரசு கல்லூரியில் பணியாற்றணும், வெளியே போகக்கூடாது. அதனால் எனக்கு வெளியே போகணும். என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து ஐஐடி கான்பூரில் படித்த அத்தனை பேரும் ஃபாரின் போயிடுவாங்க. எனக்கு வந்து ஃபாரினில் 3 வாய்ப்பு கிடச்சிது, ஆனால் போக முடியாது. ஏன்னா பிணைப்பு பாண்டு இருந்ததுனால போக முடியலை. அதனால் 5 வருஷம் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு 5 வருஷம் முடிஞ்ச உடனே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் வந்து பணியில் சேர்ந்தேன். சரி, அதுலேருந்து அங்கே ஒரு 40 இயர்ஸ். ஆமாம், அண்ணாமலையில் அங்கே 22 வருஷம் தான். ஏன்னா 16 வருஷம் எனக்கு வந்து என்னுடைய சர்வீஸ் வந்து இங்கேயே முடிஞ்சு போச்சு. டோட்டல் எஜுகேஷன் சர்வீஸுங்க 40 வருஷம். அதாவது டீச்சிங்கில் ரிசர்ச் இன்னும் போயிட்டு இருக்குது. சரி சரி சரி. அதாவது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து ரீடராக ஜாயின் பண்ணேன். இப்போ ரீடர் போஸ்ட்டுங்கிறது கிடையாது. அதாவது ப்ரொஃபஸருக்கு அடுத்த போஸ்ட் வந்து ரீடர். அதை ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய பர்டிகுலர் ரிசர்ச் ஆரம்பித்து எனக்கு கீழே இப்போ நான் சேர்றேன்னு சொன்ன எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே வந்து அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2 ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, பிஹெச்டி எனக்கு கைட் பண்ணுங்கன்ட்டு. சரி சரி. ஏன்னா நமக்கு வந்து ஐஐடியிலேருந்து வந்ததுனால அந்த ஒரு மரியாதை இருந்தது, மதிப்பு இருந்தது, அவ்வளோதான். உங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் உங்கள்கிட்ட படித்த மாணவர்களில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாணவர்கள் யாராவது இப்போ இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு வந்து 20 மாணவர்கள் வந்து நான் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்கேன். சரி. ஏன்னா மொத்தம் நான் இருந்து 22 வருஷம் அங்கே அண்ணாமலை. 88 சேர்ந்தேன். 2010 வந்து
ஓய்வு பெற்றேன். அது வரைக்கும் 22 வருஷத்தில் 20 மாணவர்கள் வந்து அஃபீஷியலாக நான் கைட் பண்ணேன். சரி. அன்அஃபீஷியலாக இப்போ என் ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து வருவாங்க, அவங்க எங்கிட்ட வருவாங்க. எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கும் நான் வந்து ஹெல்ப்பாக இருப்பேன். சரி. அதனால் மாணவர்கள் வந்து எங்கிட்ட எப்போவுமே அட்டாச்மெண்ட்டு. ஓகே. அதில் வந்து இப்போ யூஎஸ்ல எல்லாம் நிறைய செட்டில் ஆகிட்டாங்க, பெரிய ஹை பொசிஷனில் இருக்காங்க. யூஎஸில் இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க, போர்ச்சுகலில் இருக்காங்க, ஸ்பெயினில் இருக்காங்க, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சிதம்பரத்துக்கு வந்தாங்கன்னா வேலையாக என்னை வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதோட இல்லை, ஒரு முக்கியமான நிறைய அவார்டு என்ன வாங்கினாலும் இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது, ஒரு அரை பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலை வந்து அவங்களே பணம் போட்டு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கலெக்ட் பண்ணி, அதாவது டிஜிட்டல் இதாக மாற்றி ப்ரொஃபசர் எம் சுவாமிநாதன் ஹால்னு பேர் வச்சுட்டுறாங்க. தனியாக அங்கே உங்கள் பேர்லேயே அது ஏற்கனவே பாலையான் இருந்தார், அவர் பேரில் ஒரு ஹால் இருக்குது. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் கைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. அதாவது எவ்வளோ அவார்டு வாங்கினாலும் ஒரு ஆசிரியருக்கு வந்து என்னென்னா, மாணவர்கள் வந்து இவர் நல்ல ஆசிரியர்னு சொன்னால் தான் மாணவர்கள் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், வேறு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஸோ என்னுடைய மாணவர்களும் அப்படி, என்னுடைய கைடும் அப்படி. ஓகே, அது ரொம்ப சந்தோஷமான ஈவெண்ட் அது. இப்போ உங்களுடைய சயின்ஸ் ரிசர்ச் ஓரியன்ட் அதில் நீங்கள் உங்களுடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தேன். அதான் ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஆஸ்பிரேஷன் கிடையாது. அதாவது நான் வந்து இப்போ துறைத் தலைவர் ஆகணும் இல்லை விசி ஆகணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் கிடையாது. அதனால் ரிசர்ச்சில் வந்து முக்கியமாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் வந்து என்னாலும் ஸ்டூடெண்ட்டை வந்து அவனை இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது. சரி, அதுதான் முக்கியம். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் யார் போனாலும் அவன் 10 பேரை கைட் பண்ணுவான். இப்போ நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணி அவனை ஆரம்பித்தோம்னா அவன் வந்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய வாதியார் அப்படி தான் எனக்கு பண்ணார், என்னை வந்து இண்டிபெண்டாக விட்டார். ஐஐடியில் எல்லாருமே இண்டிபெண்டாக விட்டுருவாங்க. அதனால் அந்த ஒரு இதனால நான் வந்து இப்போ மொத்தம் 300 ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டிருக்கோம். அதில் 300ல் 10 தான் என்னுடைய பேர் முதல் பேராக இருக்கும். சரி. அதுக்கப்புறம் பையன் பண்ணதெல்லாம் பையனுடைய பேர் தான் முதல் பேர், நாங்கள் என்னோட பேர் கடைசி பேராக தான் இருக்கும். அதனால பையங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டு. அந்த இது வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் அந்த மாதிரி வந்ததுனால, அதோட இன்னொன்று வந்து காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேட்டன்ட் ரைட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி நாங்கள் நிறைய வந்து ஒரு கேட்லிஸ்ட்லாம் உருவாக்கிடுவோம். அதை வந்து பேட்டன் பண்ணால் வந்து காசு கிடைக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் பேட்டன் பண்ணுங்கம்மாங்க. நான் சொல்கிறது, நம்ம வந்து டீச்சர்ஸ், ஒரு டீச்சரோட எத்திக்ஸ் என்னென்னா, என்ன அவருக்கு தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் டீச்சரோட எத்திக்ஸ். அதை வந்து நம்ம வந்து அதை வந்து பேட்டன் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் மேன் ஆகிடுறோம். அதனால் நான் பண்ணுறது இல்லை. அதனால் நான் வந்து பேட்டர்ன் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் என்னோட எதுவுமே நான் பேட்டர்ன் பண்ணல. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால், என்னுடைய பேப்பரை எல்லாரும் பார்த்து அவங்க அதில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த பேப்பரை பண்ணும்போது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது, ஹெச் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது ரிசர்ச்சில். அது வந்து நம்ம பேப்பரை மற்றவங்க உபயோகப்படுத்துறதை வந்து இண்டிகேட் பண்ணுறது. அதில் எனக்கு 56 இருக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் தான் கிட்டத்தட்ட எனக்கு முன்னே ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். இப்போ நான் கலசலிங்கத்தில் விசிட்டிங்காக இருக்கேன், அங்கேயே நான் தான் டாப்பில் இருக்கேன் அந்த ஹெச் இண்டெக்ஸில். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, யார் யார் எந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ 10 கட்டுரைகள் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஹெச் இண்டெக்ஸ் இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி இந்த டாப் 2% சயின்டிஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த டாப் 2% சயின்டிஸ்ட்டை வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து என்னோட நேம் வந்து 2010லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டாப் 2%ல் இருக்குது. டாப் 2ல் இருக்குது. ஓகே, அதுதான் மெயினாக அந்த டாப் 2%ல் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு உலக அளவில் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அந்த இது. சரி, உங்களுடைய இந்த இத்தனை வருஷம் கேரியரில் நீங்கள் சாதனைன்னு நினைக்கிறது என்ன? சாதனைன்னு நான் அந்த உருவாக்கின பசங்களில் தான் என்னுடைய சாதனை. அந்த சாமிநாதன் பிளாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அது ஒன்று இல்லை. அதோடு இல்லை, இப்போ வந்து என்னென்னா வந்து இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழக வேதியியல் துறைன்னு சொன்னாவே சுவாமிநாதன் சொன்னேன். இப்போ என்னோட பசங்கள்லாம் இப்போ நான் வந்து போய் யார்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா ப்ரொஃபஸர் டோக்ராவோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என்னோட கைடு, அவரை தெரிஞ்சவங்கலாம் என்னை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ என்னோடய பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து எங்கே போனாலும் ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்குது. அதோட நான் வந்து நிறைய அசோசியேஷனில் மெம்பராக இருக்கேன். அதாவது இந்தியன்ஸ் இஸ்காஸ்னு ஒன்று, இந்தியன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட் அண்ட் அலைட் சயின்டிஸ்ட், திடநிலை வேதியாளர்கள் கழகம்னு பேர். அதில் வந்து ஜம்முவில் இருக்குது. அதில் நான் வந்து உறுப்பினராக இருந்தோடு இல்லை, 6 வருஷம் அதில் பிரசிடெண்ட்டாகவே இருந்திருக்கேன், அந்த அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். அது மாதிரி அசோசியேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது, மும்பை வந்து பேஸ்டு, அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது என்னென்னா, அவங்களுடைய கான்டாக்ட் எனக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய கான்டாக்டை என்னுடைய மாணவர்களுக்கு பயன்படுத்துவேன். ஓகே, மாணவர்களுக்கும் அது வந்து என்னது ரொம்ப உதவியாக இருக்கும், நமக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச நமக்குடைய இதை வந்து நம்ம மற்றவங்க பயன்படுத்த முடியுதுங்கிற ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். அது நிச்சயமாக இந்த உங்களுடைய இந்த ரிசர்ச்சுங்கிறது அதாவது சமூகத்திற்கோ இந்த உலகத்திற்கோ எந்த வகையில் பயன்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம். அதாவது நாங்கள் வந்து உருவாக்குறது வந்து ஃபோட்டோ கெமிஸ்ட்ரிங்கிற ஃபீல்டு, ஃபோட்டோ கேட்டாலிசிஸ்னு பேர். அதாவது இந்த
கேட்லிஸ்ட் வந்து என்னென்னா இப்போ நீரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பகுக்க முடியும் அந்த கேட்லிஸ்ட்டை வச்சு. அது மாதிரி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை வந்து உருவாக்க முடியும். அந்த மாதிரி அது லைட்டு தான் அதுக்கு எனர்ஜி. ஃபோட்டோ கேட்லிஸ்ட்க்கு லைட்டு தான் எனர்ஜி. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த கேட்லிஸ்ட்டை வந்து சோலார் ஆக்டிவாக மாற்றணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ யூவிஏ அந்த மாதிரி லைட்லாம் போட்டோம்னா நம்ம கரண்ட் செலவழிக்கணும். சோலார்னால் நமக்கு சோலார் வந்து இந்தியாவில் நிறைய கிடைக்குது. சோலார் ஆக்டிவாக மாற்றி நான் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கடலூரில் வந்து சிப்காட்னு டான்ஃபேக் இண்டஸ்ட்ரியில் வந்து சிஇஓ ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். அப்போ ஏஜிஎம்மாக இருந்தார் எங்கிட்ட பண்ணும்போது. இப்போ ஜிஎம்மாக இருக்குது, அப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் இருக்கும்போது அவருடைய இண்டஸ்ட்ரி எஃப்ளூவெண்ட்டை எடுத்து எங்கள் கேட்லிஸ்ட்டை போட்டு அதை டீகம்போஸ் பண்ணோம். ஓகே. அது மாதிரி நிறைய வந்து இந்த கேட்லிஸ்ட்டை போட்டு என்ன பண்ணலான்னா சூழ்நிலை, அதாவது இந்த என்வாயன்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா, இந்த கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்த முடியும். அதுக்கு நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். சரி. அதை வந்து ப்ராக்டிக்கலாக அதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு வந்து இந்தியாவில் வந்து அது வந்து முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து என்னென்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கனால அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அதை வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருங்கிறதுனால அவங்க எதையுமே இது பண்ண மாட்டாங்க. சரி. ஸோ அதனால் நாங்கள் ஆனால் வந்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதை பப்ளிஷ் பண்ணி அது உபயோகமாக இருக்குது. ஒரு சில 4-5 இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரூஃபும் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து கழிவு நீரை சுத்தப்படுத்த முடியும்னே. சரி. இப்போ இந்தியாவில் வந்து இவ்வளவு வந்து சூரிய ஒளி இருந்த போதே நம்மளால் அதை பயன்படுத்திக்க முடியலை. இதே இந்த மற்ற கண்ட்ரீஸில் வந்து யூரோப்பில் எல்லாம் வந்து சூரிய ஒளியோடைய அளவு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க இந்த ப்ராசஸை பயன்படுத்துகிறாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திக்க மாட்டோங்கிறவங்க சொல்ல வர சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் அரசாங்கம் அதை யோசிக்கணும். ஆமாம், யோசிச்சா இன்னும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன்னா இது வந்து நான் வந்து டெல்லியிலே பர்சன் பண்ணும்போது சொன்னேன். அவர் வந்து நேராக வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அவர் எழுதினார். நீங்கள் வந்து இவருடைய இதை வந்து கேளுங்க, இவர்கிட்ட பண்ணுங்கன்ட்டு. அவர் சரின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க கேட்கல. அதில் வந்து டெல்லியில் கூட நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுதே ஒழிய இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ எழுத பண்ண முடியல. அதுக்கு போய் ரீச் ஆக வேண்டியவங்களுக்கு ரீச் ஆகலை. ஆனால் வந்து சில லோக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கு பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து யோசனை சொன்னோம்னா அவங்க பண்ணுறாங்க. அது பண்ணி பண்ணுறோம். சரி சரி. இந்த ராஜபாளையம் பக்கத்தில் வந்து இந்த காட்டன் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. அவங்களுடைய எஃப்ளூவெண்ட்டை ட்ரீட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள்ட்ட வந்து சொல்கிறோம், அவங்க வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி. சரி. ஸோ அது மாதிரி உபயோகப்படுத்துனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உபயோகப்படுத்தலைன்னு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். அது வந்து உபயோகப்படலைன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய 40 வருஷம் இந்த 4 தசாப்தங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2-3 தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டீங்க. ஆமாம், என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் PhD முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏர்லியராக இருந்தவங்களுக்கும் இன்றைக்கி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க நிறைய டிஸ்ட்ராக்டேஷனுக்கு நிறைய உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி கவனம் செலுத்த முடியும் படிப்புங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது மாணவர்களுக்கு வந்து என்னென்னா அந்த இன்ட்யூஷன், அதாவது இப்போ ஒரு பாட்டு சொல்லுவாங்க என்னென்னா, அதாவது தமிழ் இது சினிமா பாட்டு தான். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அது வந்து சினிமா பாட்டு தான். ஆனால் அந்த 2 வரிகள் வந்து இன்றைக்கி நான் பசங்கள்ட்ட தான் சொல்கிறது. அதாவது வயசு பொறுத்த மட்டும் தேடல் வேறுபடுது. இப்போ சின்ன வயசில் வந்து படிக்கணுங்கிறோம், அப்புறம் வந்து பொருள் தேடல் இருக்குது, அப்புறம் ஆன்மீக தேடல் இருக்குது. ஆனால் வந்து கல்வியை இப்போ பசங்க வந்து என்ன பண்ணணும், நான் என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்கிறது, நீ கொஞ்சம் நேரம் வந்து இன்டர்நெட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும், உள்ளேலாம் உள்ளே போகாத, முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணு. ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட் எங்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கை அசைன் பண்ணி அதை நீ கொண்டு வந்து கொடுத்துன்னு சொன்னால் கொடுத்துட்றாங்க அவங்க. ஆனால் அன்பால் தட்டி தான் கொடுக்க முடியுமே ஒழிய நம்ம வந்து அவங்களை இந்த காலத்து பசங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் கெடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது நீங்கள் 100%ல் வந்து எப்படியும் 50% இதை எடுத்துக்கிறாங்க. இந்த 50% தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க இன்டர்நெட்டை வந்து நீங்கள் நல்லா நேற்று கூட இந்த பட்டிமன்றத்தில் கேட்டிருப்பீங்க, நல்லா சொன்னார் அவர் வந்து 2வது பட்டிமன்றத்தில் நேற்று. அதை வந்து நம்ம ஆமாம், அதாவது எந்த ரிமோட்டுங்கிறது உங்கள் இதயத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அது மாதிரி நம்ம தான் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும். சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் சரியாக சொன்னால் ஓரளவு கேட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள், அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம்னா, நான் வந்து PhD சேரும்போது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்களை கைடு சொல்லுவார், எடுத்துகிட்டு வர சொல்லுவார். 6 மாதம் அது செலவழிப்போம். ஒவ்வொரு புத்தகமாக பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து அதில் ஒவ்வொன்றா எழுதி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ உடனே ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம், ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 7 மாதம் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. உடனே அனுப்பிச்சு, இன்டர்நெட்டில் அனுப்பிச்சு, இமெயில் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிடலாம். இப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் மாணவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் வந்து அது முழுசாக நம்ம இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ வந்து மாணவர்கள்ட்ட நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்க நல்லா பயன்படுத்திக்கிங்க. என்ன இந்த மாதிரி வந்தது இப்போ என்னுடைய மாணவர்கள்லாம் இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்கள்ட்டே சொல்கிறது தான். அதனால் அவங்களும் வந்து இப்போ எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது எனக்கு வந்து திடீர்னு ஒரு பணத்தட்டுப்பாடு வந்துச்சு. அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே சிவதாஸ் மீனான்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் வந்து அதுக்கு இன்சார்ஜ்.
பணம்லாம் தரமாட்டா, நீ உன் கையிலேருந்து போடணும் அப்படி இப்படின்ட்டாரு. பணம் யூனிவர்ஸ்லேருந்து டிஎஸ்டிலேருந்து வந்த பணத்துலேயே எனக்கு பாதி பணம் வேணும்னாரு. அப்புறம் ஒரு மாதிரியாக இருந்தபோது என்னுடைய மாணவர்கள் வந்து இந்த மாணவர்கள் வந்து அவன்கிட்ட சொல்லி அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான், சார் கவலையே படாதீங்க, நீங்கள் பாட்டு நடத்துங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த அகாடமிக்கில் ஆர்வம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த இது வருது. இப்போ என்னுடைய பர்சனல் இன்டென்ஷனுங்கிறது இல்லை, அவனுக்கு அகாடமிக்லேயும் ஆர்வம் இருக்குது. அதனால சொல்கிறேன், அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. இதை வந்து இந்த அடிப்படையில் எனக்கு வந்து 2015 FRSCன்னு ஒன்று கொடுத்தாங்க, ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, லண்டன்லேருந்து ஃபெலோ கொடுத்தாங்க. இன்றைக்கி அது இருக்குது 2015. அது போக வந்து இன்னும் சொல்ல போனோம்னா வந்து இதுதான் வந்து என்னுடைய மாணவருடைய இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, மன நிறைவு தரக்கூடியது. அதான் ஆசிரியருக்கு என்றைக்குமே நான் நினைக்கிறது ஓய்வே கிடையாது. சரி, நான் இன்றைக்கி வந்து 2010 வரைக்கும் அங்கே வேலை பார்த்தேன். 5 வருஷம் எனக்கு CSIRலேருந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் கொடுத்து அண்ணாமலையிலே கண்டினியூ பண்ணுங்கள், சரி ஹானோரியம் தர்றேன்னாங்க. 5 வருஷம் இருந்தேன் 2015 வரைக்கும். 2015க்கு அப்புறம் வந்து இவங்க கலசலிங்கத்தில் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸராக வாங்கினாங்க. சரி, அப்போ நான் சொன்னது, நான் விசிட்டிங்காக வர்றேன், என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படின்னு சொல்ல முடியாது, விசிட்டிங்காக வரேனே. இன்றைக்கி 11 வருஷமாக போயிட்டுருக்கேன், நல்ல மரியாதையாக வச்சுருக்காங்க, எனக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 9 ஆராய்ச்சி கட்டுரைகள் போடுறோம். அதனால் அவங்களுக்கும் வந்து பெருமையாக இருக்குது. இந்த ஹெச் இண்டெக்ஸ்னால அவங்களுக்கும் ஒரு லிஃப்ட் கிடைக்குது, ஏன்னா அவங்களுடைய நேம் நல்லா கிரியேட் ஆகுது. அதனால் அவங்க வந்து நல்லா வந்து வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மகிழ்ச்சி. உங்களுடைய குடும்பத்தினரை பற்றி? குடும்பத்தினர் வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி, பொண்ணு வந்து மீனாட்சின்னு சென்னையில் வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க. அவங்களும் வந்து என்னென்னா வந்து BSc எலக்ட்ரானிக்ஸ் படித்தாங்க, அப்புறம் வந்து MBA முடித்தாங்க. அப்புறம் 35 வயசில் வந்து லா படிச்சுட்டு இன்றைக்கி வந்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சூப்பர். சன்னில்லாம் வந்து ஆர்கிடெக்ட். சரி, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய பண்ணார். இப்போ வந்து சாஸ்தா கன்ஸ்ட்ரக்ஷன், சாஸ்தா பாயில் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. சரி, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சன் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அவர் வந்து என்னென்னா இன்ஜினியர். சரி, அவர் ME மாஸ்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டாட்டின்ல வந்து இது அந்த MSc டிஜிட்டல் டெக்னாலஜி முடிச்சுட்டு பார்ட் டைமாக அவங்க எதாவது பண்ணுறாங்க. ஒய்ஃப் வந்து அந்த காலத்திலே BSc சுவாலஜி, அதுதான் முதல்ல சொல்லணும். BSc சுவாலஜி அவங்க. சரி, ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு கல்வி நிறைவு பெற்ற ஒரு குடும்பம் மாதிரி நம்ம. அதாவது எல்லாருமே இப்போ பையன் வந்து இப்போ நானாச்சும் வந்து மெடல்லாம் வாங்கினதில்லை. சரி, நான் நல்லா படித்தேங்கிறத தவிர மெடல் வாங்கினதில்லை. பையன் வந்து BE முடிக்கும்போது அண்ணாமலையில் 5 கோல்டு மெடலும் அவன் தான் வாங்கினான். சரி, இந்த இங்கே இதில் வந்து ஃபாத்திமா பிபிட்ட வாங்கின அந்த ஃபோட்டோ கூட இங்கே இருக்குது. சரி சரி, 5 கோல்டு மெடல் அவன் தான் வாங்கினான். வந்துட்டு நல்ல பிள்ளைங்கள், நல்லா படிக்கிற பிள்ளைங்கள் தான். அதனால் வந்து நம்ம நல்லா அந்த நிறைவு இருக்குது. ஆனால் எனக்கு ஊக்கம், ரிசர்ச் ஊக்கங்கிறது வந்து மாணவர்களால் தான். அது நம்ம வந்து குடும்பத்தில் ஒத்துழைப்பு இருக்குங்கிறத தவிர இந்த நமக்கு ரிசர்ச்சுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறது, ஆக்கம் கொடுக்குறது தான் நம்மளுடைய மாணவர்கள் தான். இன்றைக்கி இப்போ மாணவர்களுடைய ஒரு உழைப்பு இல்லாட்டி நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நம்ம வழிகாட்டியாக இருந்திருக்கோம். அதோட என்னுடைய கைடும் அதே மாதிரி. ப்ரொஃபஸர் டோக்ரா வந்து இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா, அதாவது அவர் ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் லெட்டரே எழுத மாட்டார். அவர் ஒய்ஃப் வந்து அவங்க ப்ரொஃபஸர் தான். அவர் எழுதுறாரு, சுவாமிநாதன், பிகாஸ் ஆஃப் யுவர் ரிசர்ச் ஒர்க் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் ஐ ஹவ் பீன் ப்ரொமோட்டட் அஸ் ப்ரொஃபஸர். இது யாராச்சும் எழுதுவாங்களா? அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, யாரும் எழுத மாட்டாங்க. நான் ஒரு லெட்ரு, இல்லை லெட்ரு, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் லெட்டர் எழுதி பார்த்ததே கிடையாது, உனக்கு தான் லெட்டர் எழுதியிருக்காருங்கிறாங்க. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னுடைய ஆசிரியரும் மிகச்சிறந்த ஆசிரியர், அதோட என்னை மாணவர்களும் மிகச்சிறந்த மாணவர்கள். அந்த இதனால தான் இப்போ நான் அவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அது பிகாஸ் ஆஃப் என்னது, அது அவங்களுடைய யாருடைய இதுனா இவங்களுடைய இதுதான் அப்படிங்கிறது சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, பரந்துபட்ட எக்ஸ்பீரியன்ஸை, பல்வேறு விதமான ஃபீல்டு, எஜுகேஷன்லேருந்து ரிசர்ச்லேருந்து உங்களுடைய ஆசிரியர்லேருந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அவார்டு நிறைய, ஒரு 15 அவார்டு வாங்கியிருக்கோம் ஆல் இண்டியா லெவலில். லைஃப் டைம் வாழ்நாள் சாதனையாளர் விருது எல்லாமே வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அதை விட நான் பெருசாக நினைக்கிறது இந்த ரூம் கட்டினாங்க பாருங்கள், அதுதான் பெருசாக நினைக்கிறேன். எங்களுடைய நேயர்கள் சார்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சொல்கிறோம், வாழ்த்துக்கள். அதாவது மாணவர்கள், இப்போ இருக்க மாணவர்கள் வந்து இப்போ என்னோட இதை இல்லை, இதை ஒரு உதாரணமாக எடுத்துட்டு அவங்க முன்னுக்கு வரணும், நல்லா மேலே மேலே முன்னுக்கு வரணும். அதுவும் நம்ம சமுதாயத்து மாணவர்கள் வந்து ரொம்ப நிறைய முன்னுக்கு வரணும். அதுக்கு வந்து இப்போ உங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வந்து நிறைய நம்ம சமுதாய நிகழ்வுகளை நிறைய வந்து ஒளிபரப்புறீங்க. உங்கள் இதுலேருந்து தான் நம்ம ஒரு நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க முடியிருக்கு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நேர்காணல் கிடைக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெரும் பேர். என்னென்ன அதனால வந்து நான் உங்களை வந்து நான் அதனால தான் வந்து இப்போ இது வந்து நம்ம மாணவர்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு, அதாவது நகரத்த நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.